சங்கீதம் 1ஆம் அதிகாரம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இடையெதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். ஒன்றிலிருந்து 3 வசனங்களை நாம் சேர்ந்து வாசித்தோம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் இருக்கிற கனியை தந்து இடையெதிராக இருக்கிற மரத்தை கொண்டிருப்பான். அவன் செய்வதெல்லாம் சங்கீத தியானம் நாங்கள் தெரிஞ்சு எப்போது அந்த வார்த்தையை வரவேற்போம். நீங்க பேசுகிற இயேசுவின் நாமத்தை நாங்கள் இன்றைக்கு நம்ம தியானத்துல எடுத்துக்கொள்ள போகிற கர்த்தருடைய வசனம் சங்கீதம் 1:1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் நிறையா. இந்த 3 காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது பாத்தீங்கன்னா துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது. 2வது பாவியுடைய வழியில நிற்கக்கூடாது. 3வது பரிகாசக்காரத்தில் உட்காரக்கூடாதுன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக்கிறார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்ம சுற்றியே இந்த 3 வகையான கூட்டத்தாரர்கள் கொள்வாங்க இருப்பாங்க. துன்மார்க்கமான ஆலோசனை கொடுக்கிறவங்களா இருப்பாங்க, பாவிகளுடைய வழியில நடக்கிறவங்க பரிகாசக்காரர். நாம யூஸ்வலா ஒவ்வொரு நாளுமே இந்த 3 வகையான கூட்டத்தாரை நம்ம பார்க்கிறோம், பழகிறோம். அப்ப இப்படி இருக்கிறதுனாலதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்காமலும் பாவியுடைய வழியில் இல்லாமல் பரிகாசக்காரர் உட்காரங்களும் இருக்கும்படி பரிசுத்த ஆவி நமக்கு சொல்லுகிறார். வேதத்துல கூட பாத்தீங்கன்னா 2 நாளாகவும் 10வது அதிகாரத்துல சாலமோனின் மகன் ரெகொபெயாம் இஸ்ரவேலில ராஜாவாகிறாரு. ராஜா வாங்கும்போது ஜனங்கள் கூடி ரெகொபெயாம் இடத்துல பேசுறாங்க. அது பாத்தீங்கன்னா 2 நாளாகவும் 10வது அதிகாரம் 4வது வசனத்துல, உங்களுடைய தகப்பன் பாரமான முகத்தை எங்கள் மேல் வைத்தார், இப்போது நீ உங்களுடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான முகத்தையும் லகுவாக்கும், அப்போது உண்மை சேவிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜனங்கள் என்ன பண்றாங்க, ரெகொபெயாம் பேசுறாங்க. ஆனா அவரும் சொல்றாரு, சில நேரங்கள்ல சாலமோன் சமாதானத்தின் புருஷரா இருந்தாலும் ஒரு சில இடத்துல அவர் கடினமா நடந்திருப்பாரு. அதனாலதான் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு. 5வது வசனத்துல அவர் சொல்லி அனுப்புறாரு, அதற்கு அவர் நீங்க 3 நாளைக்கு பிற்பாடு திரும்ப இடத்தில் வாருங்கள் என்றால் அப்படியே ஜனங்கள் போயிருந்தார்கள். 3 நாள் கழிச்சு என்ன பண்ணுங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்புறாரு. 6வது வசனத்துல, அப்போது ராஜாவாகிய ரெகொபெயாம்
தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோட ஆலோசனை பண்ணி இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டான். அதான் அவர் என்ன பண்றாரு, சாலமோன் ராஜா உயிரோடு இருக்கும் போது அவங்களுக்கு சாலமோனுக்கு ஆலோசனை கொடுத்தவங்களை கூப்பிட்டு கேட்கிறாரு, இவங்களுக்கு நாம என்ன பதில் நான் சொல்றது அப்படின்னு. அப்ப அவங்க ரொம்ப கரிசனையோடு அவங்க சொல்றாங்க 7வது வசனத்துல, அதற்கு அவர்கள் நீங்கள் இந்த சென்னைகளுக்கு தயையும் பட்சத்தையும் காண்பித்து அவர்களுக்கு நல் வார்த்தைகளை சொல்வீர்களானால் என்றைக்கும் அவர்கள் ஊழியக்காரரா இருப்பார்கள் என்றார்கள். அப்ப இவங்க நல்ல ஒரு ஆலோசனையை என்ன பண்றாங்க, அவங்க சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, அந்த ஜனங்க என்னோட இஸ்ரவேலரை ரொம்ப நேசிச்சவங்களா இருப்பாங்க, அவங்க ஒரு இஸ்ரவேலர் தான். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அவங்க மேல தயவா இருங்க, பட்சமா இருங்க. அப்படி நீங்க செய்யும் போது அப்ப இந்த பாரமான நிகழ்ச்சி என்ன பண்ணுங்க, அவங்க மேல நீக்கி போடுங்க. இந்த கடினமான வேலையெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வைங்க. நீங்க என்னதான் செஞ்சீங்கன்னா உங்க ராஜ்யம் என்ன பண்ணுவோம், வெளியே நிற்போம். 2வது இவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ஊழியக்காரரா அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஆலோசனையை அவங்க சொல்லுவாங்க. ஆனா 8வது வசனத்துல பாத்தீங்கன்னா அந்த ராஜா என்ன பண்றாரு பாருங்க, முதியோர் சொன்ன ஆலோசனையை அவர் தள்ளிவிட்டு தன்னோட வளர்ந்தவர்களும் தன் சமூகத்தில் நிற்கிறவர்களுமாகிய வாலிபரோட ஆலோசனை பண்ணி அப்படி எழுதுவாங்க. அப்ப அவங்க கூட ராஜா கூட வளர்ந்த சின்ன வயசுல இருந்து வளர்ந்த அவங்க கூப்பிட்டு கேட்கலாம், இதுக்கப்புறம் நாம என்ன பண்ணலாம், இவங்க எப்படி சொல்லிட்டாங்க, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை கேட்கறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, 9வது வசனத்துல அவர்களை நோக்கி லகுவாக்க வேண்டும் என்னிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். 10வது வசனத்துல அவனோட வளர்த்த வாலிபர் அவனை நோக்கி, உங்களை தகப்பன் எங்கள் முகத்தை பாரமாக்கினால் நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உங்களுக்கு சொன்ன இந்த ஜனத்திற்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சொந்தங்களுடன் என் தகப்பனுடைய இருப்பை பார்க்கிலும் பாரமாயிருக்கும். 11வது வசனத்துல, இப்பொழுது என் தகப்பன் பாரமான முகத்தை உடனில் வைத்தால் நான் உங்கள் முகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்கினாலே தண்டித்தார், நான் உங்களை தேர்தலினாலே தண்டிப்பேன் என்று சொல்லும் என்றார்கள். அப்ப இந்த வாலிபர்கள் என்ன ஆலோசனை சொல்றாங்க, துன்பார்க்கமான ஒரு ஆலோசனை சொல்றாங்க. அவங்க ஒரு இஸ்ரவேல் தான், ஆனா தன் ஜனங்கள் மேல அவங்களுக்கு என்ன இல்லை, ஒரு கரிசனை இல்லை. அவங்க மேல ஒரு அக்கறை இல்லை. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு தவறான ஆலோசனையை அவங்க சொல்றாங்க. இதான் வசனம் சொல்லு சங்கீதம் 1:1 துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாகும் என்று எழுதியிருக்கு. அப்ப இவங்க துன்மார்க்கமான ஒரு ஆலோசனையை அவங்க கொடுக்குறாங்க. நண்பர்கள் துன்மார்க்கமாய் வாழ்ந்தவர்களா இருந்திருக்கலாம். அன்று அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஜனங்கள் மீது அன்பில்லாதவர்களா இருந்திருப்பாங்க, இணங்காதவர்களா இருந்திருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள் என்பதை நாம் என்ன பண்றோம், அறிஞ்சிருக்கோம். நம்ம கூட இருக்கிறவங்க நல்ல ஆலோசனை கொடுப்பாங்களா, இல்ல நம்ம மாட்டி விழுந்துட்டே இருப்பாங்களா அப்படின்றத நாம என்ன பண்ணணும், கொஞ்சம் கவனிச்சு நம்ம நடந்து கொள்ளணும். அல்லேலூயா. அப்படி நடக்கும் போது அப்ப துன்மார்க்கமான ஆலோசனைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், விலகி இருப்போம். அல்லேலூயா. ரெகோபெயாம் மட்டும் முதியோருடைய ஆலோசனையை அவன் கேட்டு இருப்பானா ராஜ்யம் தரப்பட்டிருந்தோம். அதாவது ராஜ்யமும் ஸ்திரப்பட்டிருந்தோம். 2வது கோத்திரங்கள் பிரிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, முதியோரோட ஆலோசனையை கேட்காம அவங்க தன்னோட வளர்ந்தவர்களை துன்மார்க்கமான அந்த ஆலோசனையை கேட்டு அதன்படி அவங்க நடந்தாங்க. அதன் நிமித்தம் ராஜ்யம் பிரிக்கப்பட்டது. ராஜ்யம் பிரிக்கப்பட்டதுனால 12 கோத்திரம் அவங்களுக்கு என்னாச்சு, 2 கோத்திரமா மாறிச்சு. 10 கோத்திரம் இஸ்ரவேலரும் 2 கோத்திரம் யூதா கோத்திரமா மாறிச்சு. அப்ப துன்மார்க்கமான ஆலோசனை நடந்தது நிமித்தம் இந்த காரியங்கள் நடந்தது. 2வது பாத்தீங்கன்னா வசனம் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லி கொடுக்குது. பாவ
பாவிகளுடைய வழியில் எல்லாம் வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழி 23வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, உன் மனதை பாவிகள் மேல் போராமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. அல்லேலூயா. ஆண்டவர் இங்க என்ன நம்ம சொல்றாரு? உன் மனதை பாவியின் மேல் போராமை கொள்ள விடாதே. அதாவது இன்னொரு வசனம் எழுதிருக்கோம், அவங்க வழி என்ன பண்ணாத கற்றுக்கொள்ளாதேன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்ப பாவியுடைய வழி எப்படி இருக்கும்? தேவனுக்கு விரோதமா இருக்கும். சில பாவங்கள் செய்து கொண்டிருப்பாங்க, சில காரியங்கள் அவங்க செய்து கொண்டிருப்பாங்க. அது நிமித்தம் நான் வாழ்க்கையில நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நாம இதை பார்க்கும் போது இந்த காரியத்தை அவங்க செய்யறதுனால அவங்க நல்லா இருக்காங்க, அப்ப நாம என்ன செஞ்சா என்ன அப்படின்னு தான் தோணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பாவியுடைய வழியில என்ன பண்ணாத, நீ நிக்காத அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல நிக்காம நீ கடந்து போன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நீதிமொழி 4வது அதிகாரம் 14வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கு, துன்மார்க்குடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோட வழியிலே நடவாதேன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. 15வது வசனத்துல, அதை வெறுத்து விடு, அதன் வழியாய் கடந்து போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அதாவது துன்மார்க்கமா பாவம் செய்யறவங்க நம்ம பட்சத்துல நம்ம பார்க்கும் போது அவங்களோட வழியை என்ன பண்ணிக்க கூடாதுதான் கற்றுக்கொள்ள கூடாது சொல்றாரு. அப்ப அந்த வழியை நாம என்ன பண்ணக்கூடாது, அந்த இடத்துல நம்ம நிற்க கூட வேண்டாம்னு சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழி 4வது அதிகாரம் 18வது வசனத்துல, நீதிமானுடைய பாதையோ நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கும்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அப்ப பாவியுடைய வழியை நிற்காம நீதிமானுடைய பாதையில நம்ம என்ன பண்ணணுமா, நடக்கணுமா. அப்படி நடக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நடுப்பகல் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல நம்முடைய பாதை இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலையும் சொல்றாரு, ஆகியால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குவதும் முடிப்பவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையுடைய ஓட கடவுள்னு சொல்றாரு. அப்ப பாவியுடைய வழியில நிக்காம அவரை நமக்கு சொல்ற ஒரு ஆலோசனை பாத்தீங்கன்னா, நம்ம சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை என்ன பண்ணுவான், நம்ம சுற்றி பாவங்கள் தான் இருக்கு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, தள்ளி விட்டு என்ன பண்ண விசுவாசத்தை துவக்கல ஒரு முடிக்கிறவங்க ஆண்டவருக்கு என்ன பண்ணணுமா, நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு, கடந்து போக சொல்லுகிறாரு. 3வதா பாத்தீங்கன்னா, பரிகாசக்காரன் உட்கார்ந்த இடத்தில் உட்காராமலும். அல்லேலூயா. சில பேர் நல்ல கேலி கிண்டல் பண்ற இடத்துலதான் நம்ம என்ன பண்ணுவோம், உட்கார்ந்து நம்ம சிரிச்சுட்டு இருப்போம். அல்லேலூயா. என்னையும் சேர்த்தா சொல்றேன், எல்லாரும் என்ன பண்ணுவோம், நல்லா சிரிச்சுட்டு இருப்போம். அப்ப ஆண்டவர் நமக்கு ஒரு சொல்ற ஒரு ஆலோசனை பாத்தீங்கன்னா, நீதிமொழி 17:5, ஏழையை பரிகாசம் பண்ணுகிறவன் அவரை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, நீதிமொழி 24வது அதிகாரம் 9வது வசனத்துல, தீய நோக்கம் பாவமாம், பரிகாசக்காரன் மனுஷனுக்கு அருவருப்பானவர்னு சொல்லி வசனம் எழுதப்பட்டிருக்கு. அப்ப இப்ப பரிகாசம் பண்றவங்க, கிண்டல் பண்றவங்க, அவங்க எப்படி ஒரு மன கஷ்டத்துல இருப்பாங்க, அதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அவங்க மன கஷ்டப்படும் போது அது என்ன ஆகுது, பாவமா மாறி போகுது. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, பரிகாசக்கார உட்கார்ந்த இடத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, உட்காரக்கூடாதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நீதிமொழி 22வது அதிகாரம் 10வது வசனத்துல, பரிகாசக்காரனை துரத்தி விடு, அப்போது வாதி நீங்கும், விரோதமும் அவமானமும் ஒழியும் சொல்றாரு. அப்ப என்ன பண்ணணும், நாம இருக்கிற இடத்துல அவங்க என்ன பண்ணணுமா, துரத்தி விடுன்னு சொல்றாரு. ஏன் அவங்க பரிகாசம், அதாவது கிண்டல் கேலி பண்றத அடுத்தவங்களை பண்ணும்போது அவங்க மூலமா சில பிரச்சனைகளை நாம எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கும். அதனாலதான் அவங்க சொல்றாரு, நீ அவனை துரத்தி விட்டு அந்த பிரச்சனை எல்லாம் நீக்கிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த நமக்கு கொடுக்க ஒரு நல்ல ஆலோசனை பாத்தீங்கன்னா, பரிகாசக்கார உட்கார இடத்துல என்ன பண்ணக்கூடாது, நான் உட்காரக்கூடாது சொல்றாரு. அதற்கு பதிலா ஆண்டவரே நமக்கு சொல்ற ஒரு
நமக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனையை குறிச்சுதான் நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, ஒரு சின்ன ஒரு சாட்சி இருக்கு. ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா அங்கிள் வந்து ஒரு சாட்சி சொன்னாங்க. ஹல்லேலூயா. அவர் என்ன சொன்னாரு, ரட்சிக்கப்பட்ட புதுசுல கொஞ்சம் நான் என்ன பண்ணேன், என்னோட பழைய நண்பர்களோட நடப்படம் போனேன். அவன் சீட்டு விளையாடும் போது நான் நின்று பார்த்தேன். அப்படியே நின்று பார்க்கறது நானும் என்ன பண்ணிட்டேன், உட்காந்துட்டேன்னு சொல்றாரு. இது ஒரு ஆவிக்குரிய ரகசியம் ஒன்று இருக்கு. நாம அங்க போய் நிற்கும் போது அவங்க இடத்துல செயல்படுகிற அந்த அசுத்த கிரியை என்ன பண்ணும், நம்மளையும் வந்து தாக்கக்கூடியதான் இருக்கும். அதுதான் அங்கே அவருக்கும் அன்னைக்கு நடந்திருக்கு. அப்ப விட்டு வந்த சில காரியங்கள் அவருக்கு தொடர்ந்தது. அதுக்கப்புறமேல என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு அந்த தலைவலி அதிகமான நினைத்தோம். அதுக்கப்புறம் ஆண்டவர்கள் மறுபடியுமா ரட்சித்து இது பண்ணாரு. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்ற ஆலோசனை அது அதுமாதிரி ஆலோசனை என்ன பண்ணக்கூடாது, நடக்காமலும் பாவிகளுடைய வழியில இல்லாமலும் பரிதாசத்தார் உட்கார இடத்துல என்ன பண்ணக்கூடாது, உட்காரக்கூடாது. இது உட்காரும் போது அவங்களிடத்துல செயல்படுகிற அசுத்த கிரியைகள் என்ன பண்ணும், நம்மையும் என்ன பண்ணும், அது தாக்கக்கூடியதா இருக்கும். அதனாலதான் நாமளும் அந்த சிக்கல்குள்ள மாற்றுவோம். அதனால இத மாட்டக்கூடாது என்பதனாலதான் ஆண்டவர் நம்ம சொல்றாரு, அங்க உட்காராத, அங்க நடக்காத, அங்க என்ன பண்ணுவாரு, எதுவும் நீ செய்யாம என்ன பண்ண, அதற்கு பதிலா நீ ஒன்று செய்யலாம் அப்படின்றத பசுத்தாங்கன்னு அவங்க சொல்லி தர்றாரு. சங்கீதம் 1:2 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 2வது வசனத்துல சொல்றாரு, அவர் நீர் காலங்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கண்ணியை கண்டு இறையில்லாதிருக்கிற மரத்தை போல் இருப்பார். அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பு. அதற்கு மாறா ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு ஆலோசனை பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வேதத்துல நம்ம என்ன பண்ணணுமா, தியானமா இருக்கணுமா. அப்படி தியானமா இருக்கும்போது அவருடைய வேதத்துல நம்ம பிரியமா இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு, நாம செய்வதெல்லாம் வாய்ப்பு முறைக்கு கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வேதத்துக்கு கர்த்தருடைய வேத வசனம் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வேதத்தின் சிறப்பம்சம் என்ன, நான் ஏன் கர்த்தருடைய வேதத்தை இதெல்லாம் நான் உட்காராம உலகத்தின் வழியா நான் போகாம நான் எங்க அங்க உட்கார வேண்டாம், இங்க நடக்க வேணாம், அதை செய்ய வேணாம், இதை செய்ய வேணாம்னு சொல்றாரு. நான் ஏன் வந்து கர்த்தருடைய வேதத்துல நான் தியானமா இருக்கணும், அவருடைய வசனத்தை நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு அந்த வேதத்துல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்பீங்கன்னா, அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாவே அது கர்த்தருடைய வேதத்தின் சிறப்பு அம்சத்தை குறிச்சு நமக்கு தெரியும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய வேதத்துல ஆண்டவர் அளவில்லாத தன்னுடைய அன்பை என்ன பண்ணிருக்கிறாரு, ஊற்றிருக்கிறாரு. யோவான் 3:14 நீங்க வாசத்தை பார்த்தீங்களா, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற தேவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டான். அந்த வேதத்தின் சிறப்பம்சம் என்ன, அவர் அளவில்லாம நம்ம மேல என்ன பண்ணிருக்கிறாரு, அன்பை ஊற்றிருக்கிறாரு. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை என்ன பண்ணிருக்கிறாரு, நமக்காக கொடுத்திருக்கிறார். இதுதான் வேதத்தோட சிறப்பம்சம். இது வேதத்தின் மைய பகுதின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. 2வது பாத்தீங்கன்னா, நம்முடைய வேதத்தின் பிரியமா இருந்தா அதனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படி நீங்க கேட்பீர்களானா, நீதிமொழி 1:7 அந்த வேதத்தின் பிரியமா இருக்கும்போது அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஹல்லேலூயா. அப்ப வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது, அவருக்கு முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த பயம் நமக்கு என்ன கொண்டு வந்து நிறுத்து தெரியுமா, நீதிமொழி 2:5-6 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதை நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டறிவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவு புத்தியில் வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் நமக்கு என்ன கொண்டு வருது,
ஞானத்தை கொண்டு வருது, அறிவை கொண்டு வருது, புத்திய கொண்டு வருது. அல்லேலூயா. அவருடைய வேதத்துல நாம பிரியமா இருக்கும்போது நமக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரம் இல்ல, இந்த வேதத்தின் மேல நம்ம பிரியமா இருக்கும்போது நம்முடைய சுபாவங்களே என்ன பண்ணிடும், மாறி போயிடும். அல்லேலூயா. நம்ம சுபாவத்தையே மாற்றிடும். ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு மாற்றி நம்மைக்கு அனுகூலமாய் நம்மை நடத்துறோம். அல்லேலூயா. மூன்றாவதா பாத்தீங்கன்னா, அவருடைய வேதத்தின் தியானமா இருக்கிற எனக்கு என்ன பயன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வசனம் எழுதப்பட்டிருக்கு. சங்கீதம் 119 வசனத்துல, அதிலே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். அல்லேலூயா. அப்ப அவர் வேதத்தை தியானமா இருக்கும் போது அது நமக்கு, நம்ம எத்தனையோ சூழ்நிலை நம்ம கடந்து போயிருக்கோம். அப்பெல்லாம் நமக்கு என்ன சொல்றது, சில நேரம் செத்து போலாமான்னு கூட நமக்கு தோணும். அந்த அளவுக்கு பிரச்சனைகள் என்ன பண்ணும், நமக்கு தலைக்கு மேல வந்து நிற்போம். அப்போ ஒரு வார்த்தை வரும் போறீங்க, நீ பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன்னு சொன்னோம். அது நம்முடைய சிறுமை. அந்த சிறுமையிலதான் அந்த வார்த்தை நமக்கு எப்படி இருக்குது, ஆறுதலை நமக்கு கொண்டு வந்தது. அல்லேலூயா. 119 அதிகாரம் 105 வசனத்துல, வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைகளுக்கு வெளிச்சமா இருக்கிறது எழுதப்பட்டிருங்க. அப்ப அவருடைய வார்த்தையில நம்ம தியானமா இருக்கும் போது அவருடைய வசனம் நமக்கு நம்முடைய கால்களுக்கு தீபமா இருந்தான், அந்த பாதைக்கு அது வெளிச்சமா இருந்தான். அல்லேலூயா. நம்ம எங்க போனோம், எப்படி வந்தோம், எல்லாவற்றையும் நமக்கு அறிவிக்கக்கூடியதா அது இருக்குது. அல்லேலூயா. 119 அதிகாரம் 113 வசனத்துல, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து ஒரு வேதத்தில் பிரியமா இருக்கிறேன். அந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும் போது வீணான சிந்தனைகள் நமக்கு ஆகுது. அது நாங்களே வெறுத்து தள்ளுற அளவுக்கு இந்த வேதம் நமக்கு மகிழ்ச்சியாய் மாறுகிறது. அல்லேலூயா. 119 அதிகாரம் 165 வசனத்தை பார்ப்பீங்கன்னா, இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடங்கள் இல்லை எழுதப்பட்டிருக்கு. அப்ப தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும் போது நமக்கு அளவில்லாத ஒரு தேவ சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தராது. அது மாத்திரம் இல்ல, சங்கீதம் 1 அதிகாரம் 3 வசனத்துல, அவர் நீர்காலங்களில் மூலமாய் நடைபெற்று தன் காலத்தில் தன் கண்ணியை கண்டு இவையால் இருக்கிற மரத்தை போல இருப்பார், அவர் செய்வதெல்லாம் வாய்ப்பும் எழுதப்பட்டிருக்கு. அப்ப தேவனுடைய வேதத்துல நாம பிரியமா இருக்கும் போது, அவருடைய வேதத்தை நம்ம தியானிக்கும் போது, அல்லேலூயா, நாம செய்கிறத எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். நம்ம எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி இருக்கணும்ன்றத முதற்கொண்டு நமக்கு சொல்லி தந்து பக்குவமாய் நம்மை நடத்துகிற நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். இந்த கருத்தை சங்கீதத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த வார்த்தை எத்தனை பேருக்கு வேதமா இருந்தது. வேதம் அதை நம்மளை வேறுபடுது. அல்லேலூயா. எல்லாரும் விட நீ ஏது மனுஷனா மற்றவங்களுக்கு முன்னாடி காணப்பட வேண்டுமான வேதம் தான் எல்லாத்தையும் குறிப்பிட்டாங்க. பாவிகளுடைய வழியில நிற்காத, எங்க நிற்காத. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், யார் தான் பாவம் செய்யும்? எல்லாரும் பாவம் செய்யணும். வேதம் அங்க அர்த்தமா சொல்லு, எல்லோரும் பாவம் செய்து எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். திருமணத்தில் பிறந்த நீதிமான் ஒருவனாக இருக்கிறது. யாரு கூட நான் நிற்கிறது, யாரு கூட நிற்காம போ, ஏன் நிற்க கூட? வேதம் எல்லாவற்றுக்கும் திருச்சி 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 நமக்கு விடையை கொடுத்துருக்காங்க.
பாவம் செய்யலாம். பாவம் செய்யாத மனுஷன் யாரும் கிடையாது. ஆனா பாவத்தினுடைய விளைவு உனக்கு என்னவா மாற்றம் என்பதை அறிந்திருந்தார். சபை கொண்டு வந்து கேட்டிருக்காக நன்றி செலுத்தேன். தேவன் தாமே நல்ல ஒரு சுகபல ஜீவன் ஆரோக்கியத்தை கொடுத்தார். அந்த நாளுக்கு தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தார். ஆபீஸ் காரியங்களிலும் அநேக பிரச்சனை இருக்கும், அநேக போராட்டம், டீம்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆனால் நான் வசன வார்த்தைகளை வச்சு நெடிக்கும் போது கர்த்தர் என் பக்கம் துணையா இருந்து எங்கே இந்த தலை முடியாது பிடித்து ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு கொண்டா இருக்காங்க நன்றி செலுத்தேன். அது மாத்திரம் வந்து கேஸ்ல கூட பால் கொதிச்சுட்டு இருந்தது. ஜேசன் போயிட்டு அந்த லைட்டை வச்சு அந்த லைட்டா அசைச்சு அந்த பால் இருந்தாங்க அப்படியே சாஞ்சிச்சு. ஆனா வந்து அது கீழே அப்படியே இல்லாம அப்படியே சாஞ்சி கேஸ்லயே இருந்தது. அப்படி சாஞ்சி கீழே ஊற்றி இருக்கணும். ஆனா ஊத்தாம அப்படியே ஸ்டாண்ட் மாதிரி எப்படி நின்றுட்டு இருந்தது. கர்த்தர் இந்த காரியங்களில ஒரு நாளும் பிள்ளையோடும் கூட இருக்கிறார். நிறைய பொறுப்புகள் இருந்தாலும் கர்த்தர் அவங்க கூட இருந்து ஒரு பாதிப்பும் சேதமும் ஒன்றும் இல்லாததுக்கு கர்த்தர் பாதுகாப்பு. அது மாத்திரம் இல்லாம அவரை விட்டுட்டு ஆபீஸ் போயிடுவேன். மெஸ்ஸிக்கும் கர்த்தர் ஞானத்தை கொடுத்து அவரும் பார்த்துக்கொள்ள கிருபையும் ஈவினிங் டைம்ல அம்மாவும் வந்து பார்த்துக்கொள்ள கிருபையும் வெள்ளத்தையும் கர்த்தர் சுகத்தையும் ஒவ்வொரு நாளும் கொடுத்து வேண்டாம் தேவைக்காக நன்றி செலுத்தேன். தேவதாமே அந்த மாதிரி எல்லாவற்றையும் எல்லா தேவையிலும் கர்த்தர் என்னோட கூட இருந்து சந்திப்பதற்காக நன்றி செலுத்தேன். கணவனாரின் வேலை உத்தியோகத்திலும் கர்த்தருடன் இருந்ததுக்காக நன்றி செலுத்தேன். தேவதாமே சாட்சி ஆசிரியர் தெரிவிப்பாரு. கர்த்தர் என்ன ஒரு சாட்சியாக இருக்கிறது. 69 வயதுல முடிந்து 70 வயசுக்குள்ள நாங்கள் கர்த்தர் நடக்கிறது. நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாது ஒரு நாள் பிறப்பதையே அறியாதையே என்று எழுதப்பட்டது. வந்து பாருங்க, அவங்க தெரியும் சபைக்கு 10 வருஷ காலங்களாக இந்த வியாதியின் படுக்கையில போறது. எனக்கு ஜீவனை தந்தது தைரியம் பாராட்டி அவரை பராமரிப்பினாலே என் ஆவியை காப்பாற்றி தேவ சமூகத்தில் நிற்க வைத்த அவருடைய மாறாத திருவிற்காக நான் அன்றைக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். கர்த்தரை முடித்த ஜீவனுக்காகவும் தொடர்ந்து கொடுத்த ஜீவ நாட்களுக்காகவும் வருஷங்களுக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த சாட்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வெறும் பாசிங் பிரேயர்ல கொண்டிருந்தேன். திரும்ப நான் சொல்ற காரியம் அதுதான். தேசத்தின் நடப்புகளை பாருங்க. தேசத்தில் நடக்கிற காரியங்களை நீங்க பாருங்க. கேட்டாங்க சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டாங்க, உங்களுடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் கிடையாது. எப்ப நீங்க வருவீங்க? இந்த உலகம் எப்ப முடியும்? எனக்கு அடையாளங்கள் எங்களுக்கு சொல்லுங்கன்னு கேட்டாங்க. இந்த சீஷர்களுக்காக கைகளை உயர்த்தி ஆண்டவரை நன்றி அவங்க கேட்கிறேன்னா அந்த ரகத்தின் வெளியே இன்னைக்கு நடக்கிற சம்பவங்கள் வேதத்துல கடைசி காலத்துல இயேசு குறிப்பிட்ட காரியங்கள் எல்லாம் நடந்து ஒரு பெரிய தொழில் அதிபர் அமெரிக்காங்க மூன்று தேவனுடைய 2 சாட்சிகள் பூமியில மறிக்க போறாங்க. 3 நாள் இந்த பூமியில அவங்க சரீரத்தை பார்ப்பாங்க, எல்லா மக்களும் பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் காதல கேள்விப்பட்ட காரியம் பக்கத்து தெருவில் நடக்கிற ஒரு சம்பவமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. உலகத்துல எங்கேயோ ஒரு இடத்துல நடக்க போறாங்க, எல்லாம் பார்ப்பாங்க, எதையா பார்ப்பாங்க. என்ன நடந்தாலும் பாக்குறாங்க, உக்காந்து நிறுத்திவிட எந்த ஊர்ல நடந்தாலும்
எந்த ஒரு விபத்து நடந்தாலும் அது உடனே யாருக்கு தெரியுது? எல்லா ஜனங்களுக்கும் தெரியுது. இப்போ தேவனுடைய வார்த்தை ஒரு புள்ளி முடப்படையாது என்பதற்கு வேதம் ஒரு சாட்சி. சொன்னது எல்லாம் நிறைவேறும். இன்னைக்கு கேள்விகள் கேட்டுக்கின்னு ஏதாவது பண்ணி நீங்க பேசுற ஜனங்க முகத்தை கறி பூசுகிற அளவுக்கு காரியங்கள் நடக்குது. அப்ப தேவன் சொன்னாரு, தீமைகள் வரப்போகுது, தீமைகள் வரப்போது தப்பித்துக் கொள்வதற்கு ஒரே வழி ஜெபம் தான். நேரங்களை எடுத்து என்ன பண்ணுங்க, ஜெபிக்கிறது நல்லது. சில நேரங்களில் ஜெபிக்க முடியாத தருணங்கள் இருக்கு. அதனால சபையில ஒரு நாள் நான் அது கூடி ஜெபமாங்க. ஆதி சபை வளர்ந்ததெல்லாம் ஜெபத்துல. ஜெபம் நம்மளை வளர்ச்சி அடைய செய்யும், ஜெபம் நம்மளை பாதுகாக்கும், ஜெபம் தேவ சித்தத்தை நம்ம காரியங்களையாக செய்யும், தேவனோடு ஒரு நல்ல உறவு நமக்கு உண்டாக்கி. அதனால ஜெபத்தை ஜெபம் பண்றதுனால எனக்கு என்ன லாபம் கேட்க, நஷ்டம் உனக்கு வந்தாலும் பரவாயில்ல, ஆனா ஜெபத்துக்கு அது பெரிய ஆசீர்வாதம். அதே பங்கெடுங்க, காரியம் கிடைக்கிற ஆசீர்வாதம். நான் பார்க்கிற ஒரு காரியம் இருக்கு, பாஸ்டிங் பிரேயர் நடக்குது. சபையில் இருக்கிற ஆளுக்கு 2 பேர் 3 பேர், எனக்கு 4 பேர் தான், ஒரு 5-6 பேர் வெளியே இருக்கு சபையில் இருந்தாங்க. வைராக்கியம் நமக்கு வேணும், வைராக்கியம் நமக்கு வேணும். நமக்கு அந்த தர நம்ம ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நன்றியோடு நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம், என்ன வாக்கியத்தை நம்ம பார்த்தோம். வாயத்தை இருக்க மாட்டீங்க, பைபிள் பார்த்தா தான் வச்சோம். மூணு 14 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக